தொடர்ந்து இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரசுடைய எம்பி அதிகார பகிர்வு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதனை எப்படி பார்க்க வேண்டியிருக்குது? கூட்டணியில் அதற்கான பேச்சு விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என குறிப்பிட்டிருக்கிறார். சோடங்கர் அவர்கள் வைத்த முற்றுப்புள்ளிக்கு பிறகு மாணிக்க தாகூர் மாதிரியானவர்கள் இவ்வாறு பேசக்கூடாது. அதான் சரி. தமிழ்நாட்டில் கூட்டணியே அரசியல் உண்மை என்று சொல்கிறார். அது சரிதான். ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கான வாக்கு ஆதரவு உள்ளது என்பதும் சரிதான். கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது என்பது 2016 மட்டும் ஜெயலலிதா மட்டும் கூட்டணி இல்லாமல் வென்று காட்டினார்கள். அதை தாண்டி வேறு உதாரணம் இல்லை. அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த இடம் தான் இதுல சிக்கலான இடம். ஏனென்றால் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே அதிகார பகிர்வுக்கு தயாராக இல்லை. அதுபோக தேர்தலுக்கு முன்பு பிரிப்போலாக அதிகார பகிர்வு பற்றி பேசினால் அந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடுவது இல்லை. அதாவது ஒரு கூட்டணி ஆட்சிக்கு ஓட்டளிப்பதை விட மெஜாரிட்டியுடன் கூடிய தனி ஆட்சிக்கு ஓட்டளிப்பதைத்தான் தமிழ்நாடு வாக்காளர்கள் விரும்புகிறார்கள். இது பொது கருத்து. இதுவரைக்கும் நாம் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை இதுவரைக்கும் நாம் அனுபவிக்கவில்லை. அது எந்த காலமாக இருந்தாலும் சரிதான். 1952 ஒன்றுபட்ட தமிழ்நாடு, அதை இன்றைய தமிழ்நாடு அப்போது கிடையாது. எங்களது பள்ளி காலகட்டத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்றால் இன்றைக்கு இருக்கிற ஒரிசாவில் இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பறந்து விரிந்த நிலப்பகுதி. அப்போது நடந்த முதல் தேர்தல் 1952 தேர்தல். அந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி வந்தது. எப்படி வந்தது என்றால் யாருக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. ஆந்திராவில் வேற, இப்ப இன்றைய ஆந்திராவில் வேறு மாதிரி மக்கள் நினைத்தார்கள். இப்படி பல மாநிலங்கள் இருந்ததால் அந்த நிலைமை. அதற்கு பிறகு என்று தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட் வந்தது, அதுக்கு பிறகு தமிழ்நாடு வந்தது. 1957 இன்று வரைக்கும் நமக்கு தனி மெஜாரிட்டியுடன் கூடிய ஆட்சி தான். கூட்டணி ஆட்சி என்கிற அந்த ஜனநாயக பரிசோதனை நாம் எடுக்கவில்லை. எனவே இங்க இருக்கிற கட்சிகள் கூட்டணி ஆட்சி என்று பிரிப்போல் அலையன்ஸ்ல சொல்வதற்கு விரும்பவில்லை. உதாரணமாக நேற்று அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணி என்று கூட்டணி ஆட்சி என்று சொன்னார். ஆனா அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தனி மெஜாரிட்டி ஆட்சி என்றுதான் சொன்னார். திமுகவும் அப்படித்தான் சொல்லும். அப்படி இருக்கும்போது மாணிக்க தாகூர் மாதிரியானவர்கள் இப்படியான பகிர்வுகளை சொல்வது அல்லது இப்படியான பகிர்வுகளை பொதுவெளியிலே உறவு விடுவது என்பது நல்லதல்ல. ஏனென்றால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் உண்மையில் நஷ்டம் காங்கிரஸ் கட்சிக்கு தான். அவர்கள் எங்கு தாவேக்காக தான் போக வேண்டும். அங்கு போனால் எவ்வளவு சீட்டு கொடுத்து விடுவார்கள், வெற்றி வாய்ப்பு என்ன இருக்கிறது, இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. காங்கிரஸ் மேலிடம் இதை விரும்பவில்லை. ஆனால் காங்கிரஸ் மேலிடம் இதை இன்னமும் கண்டிக்கவும் இல்லை. அது பெரிய தவறு. காரணம், இது வளர்ந்து கொண்டே போவது என்பது திமுகவுக்கும் இரிட்டேஷன் கொடுக்கும், திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் இரிட்டேஷன் கொடுக்கும், மக்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தும். எனவே இதில் ராகுல் காந்தி தலையிட்டு முற்றுப்புள்ளி வைக்காத வரைக்கும் மாணிக்க தாகூர் மாதிரியானவர்கள் இவ்வாறு கூறிக்கொண்டேதான் இருப்பார்கள். காங்கிரஸ் கட்சியின் உட்பூசலையே இது அதிகரிக்கிறது. இது ஒரு தவறான பதிவு. ஆனால் இது எந்த சர்வேயை அடிப்படையாக கொண்டது என்று பார்த்தால் அந்த சர்வேயும் தவறான சர்வேயாக இருக்கிறது. திமுக அதிமுக உட்பட எல்லா கட்சிகளையும் வரிசைப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு பிற கட்சிகள் என்று போட்டு 10.29% ஆதரவு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பிற கட்சிகள் வேறு என்ன இருக்கிறது தமிழ்நாட்டில்? திமுக அதிமுக தாவேகா எல்லா கட்சியும் சொல்லிவிட்டார்கள். அப்புறம் ஏது பிற கட்சிகள் வரும்? அந்த பிற கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸா அல்ல சமாஜ்வாதியா? வேற எந்த கட்சிக்கு எல்லா கட்சியும் சேர்த்து இங்கு பிற கட்சிகளுக்கு எப்படி 10.2% ஆதரவு வரும்? தீர்மானிக்கவில்லை. அதுல ஒரு 7% கொடுத்திருக்கிறார்கள். என்ன மெத்தடாலஜி, எத்தனை பேரை பார்த்தார்கள்? எதுவுமே இல்லை. எப்போதுமே தேர்தலுக்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் கூட்டணிகளை உடைப்பதற்கென்றே சில சர்வேக்கள் உலவ விடப்படும். அப்படியான ஒரு சர்வே தான். அந்த சர்வேயை வைத்து மாணிக்க தாகூர் கருத்து கூறியிருப்பது என்பது அது தவறானது மட்டுமல்ல, அரசியலுக்கு பொருத்தமில்லாததும் கூட. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தராசு ஷாம்.